அருவருக்கப்படுகிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, யார் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் சரி, வேதம் தப்பென்று சொல்லுகிறது. தப்பு தான், அது பாவம்தான். ஒரு பெரிய சபை, 80,000 பேர் இருக்கிற சபை, அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் தடுக்கிறதில்லை, என்கரேஜ் பண்றேன். காரணம், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பாவியை நேசிக்கிறார், எதுக்காக? பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஒரு மனுஷன் இருந்தான், 38 வருஷம் படுத்திருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, விடுதலையாக்கினாரு. அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாது. ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காலில் விழுந்தாங்க, இயேசு மன்னிச்சாரு. அடுத்து என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாத. இயேசு பாவியை நேசித்தார், பாவத்தை அல்ல. பாவத்தை விட சொன்னார். இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்து இருக்கிற சபை இருக்குது, அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது, ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது. ஆணுக்கு பெண் தான் துணை, பெண்ணுக்கு ஆண் தான் துணை. இதுதான் ஃபார்முலா, இதான் நேச்சர், இதான் கர்த்தர் வகுத்தது.